நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடம் தொடர்பான கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, கரப்ஷன் இல்லை, கலெக்ஷன் இல்லை, கமிஷன் இல்லை, தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்படி தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் ஒரு இந்து அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட மடத்தினுடைய நிலம் எப்படி முறைகேடாக பத்திரப்பதிவு நடந்தது என்கிற இந்த கேள்விக்கு சரியான விடைய, சரியான பதிலை இன்றைக்கு வரைக்கும் யாரும் சொல்லலை. இது எதர்ச்சியாக நடந்தது என்றுதான் நானும் நினைச்சிருந்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த நிலம் தொடர்பாக ஒரு காணொலியில் அரசியல் அரங்கத்தில் பேசியிருந்தோம். அப்போ கூட பேசும்போது எல்லாமே யதார்த்தமாக தான் இருக்கு. யதார்த்தமா ஜூலை மாதம் 6ஆம் தேதி சார் பதிவாளர் விடுமுறையில் போறாரு. யதார்த்தமா கொடைக்கானல் சார் பதிவாளர் வராரு, ஜஸ்டின் மணிகண்டன் யதார்த்தமா வராரு. யதார்த்தமா அந்த வெள்ளத்துறையின் சேதுபதியும் பத்திரத்தை பதிவு பண்றாங்க. யதார்த்தமா அது பழனி காவல் நிலையத்துக்கு தெரிய வருது. யதார்த்தமா பழனி காவல் நிலையத்தில் அவங்களே புகார் அளிக்கிறாங்க. புகாரின் பேரில் அது செய்தியா மாறுது. அமைச்சர்கள் விளக்கம் அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்து போது உயர்நீதிமன்றம் கருத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பத்திரங்கள் ரத்து செய்யப்படுது. அதுக்கப்புறம் ஜஸ்டின் மணிகண்டன் பெயில் கேட்டு போறாரு. பெயிலும் அவருக்கு கொடுக்கப்படுது, முன்ஜாமீனும் கொடுக்கப்படுது. இதெல்லாம் யதார்த்தமா நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இப்போ ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெள்ளத்துறை சேதுபதி, அதாவது இந்த பத்திரத்தை பதிவு செய்த 2 பேருமே முன்னாள் அமைச்சருடைய, அது திண்டுக்கல் மாவட்டத்துடைய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவருடைய பினாமிகள் என்று சமூக வலைதளங்களில் பேசப்படுது. அப்பதான் எனக்கு டவுட்டே வந்துச்சு. முன்னாள் அமைச்சருடைய பினாமிகள் 2 பேரு தாவேக ஆட்சியில பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் முன்னாள் அமைச்சர் அதிகாரத்தில் இருக்கும்போது பண்ணல? முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி, அந்த சக்கரபாணியுடைய பினாமிகளாக இந்த வெள்ளத்துறையின் சேதுபதியும் இருந்திருந்தா அவங்க இந்த தண்டாயுதபாணி சுவாமிகளுடைய நிலத்தை ஆட்டைய போடணும். 100 கோடி நிலத்தை 2 கோடிக்கு காட்டி 20 லட்சம் ரூபா அதுக்கு பத்திரப்பதிவு வரியை மட்டும் கட்டி அந்த நிலத்தை அபகரிக்கணும், போலியான டாக்குமெண்ட் வச்சு அபகரிக்கணும்னு நினைச்சிருந்தா திமுக ஆட்சியிலே பண்ணிருக்கலாம்ல. திமுக ஆட்சியில பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 2001-2 கிட்டத்தட்ட 30 வருஷமா டிராவல் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்த பிரச்சனை. ஆனால் அப்பெல்லாம் பண்ண முடியல. திமுக ஆட்சியிலேயே பண்ண முடியாத, அதாவது திமுக பினாமிகள் இவங்களை சொல்றாங்க, அது உண்மையா போயான்னு தெரியல. அந்த 2 பேரும் திமுக ஆட்சியில் பண்ண முடியல. திமுகவோட பினாமிகள்னு சொல்றீங்க, திமுக காரங்கன்னு சொல்றீங்க. அவங்க திமுக ஆட்சியில் பண்ண முடியாத எப்படி தாவேக ஆட்சியில் பண்ண முடிஞ்சது? அப்ப திமுகவோட பினாமியா தாவேகாவோட பினாமியா? இவர் தான் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை, யாரு இவர் தான் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை 2 கோடிக்கு அந்த கெய்ட்லைன் வேல்யூவை இறக்கி போட்டு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து பத்திரவு பதிவு செய்த தொழில் அதிபர். யார் இவர் அந்த இடத்துல நின்று கூகுள் மேப்ல ஒரு போட்டோ எடுத்திருக்காப்ல. அந்த போட்டோ தான் அந்த போட்டோ. இந்த புகைப்படம் இப்போ சமூக வலைதளங்களாக வைரலாக பரவிட்டு இருக்கு. இப்ப இவர் தானப்பா அந்த போலி டாக்குமெண்ட் போட்டது? இவர் போலி டாக்குமெண்ட் போடுற ஆளு மாதிரியாப்பா இருக்காரு? இவர் மட்டும்தான் போட்டாரா? இவருக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்களா? அதான் இப்ப எழுந்துக்கிற கேள்வி. இப்போ ஜஸ்டின் மணிகண்டன் கொடைக்கானல்ல இருந்து ஜூலை மாதம் 6ஆம் தேதி பத்திரப்பதிவு பண்றாரு. புகார் எழுந்திருச்சு. ஜஸ்டின் மணிகண்டன் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. அவர் உட்பட 4 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. நான் கேட்கிறேன், ஒரு சாதாரணமா கையும் களவுமாக சிக்கியிருக்காங்க இல்லையா? 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி சொன்னாங்களாம் 100 கோடி 30 கோடி வரும்னாங்களே. சரி 30 கோடி வச்சுக்கோமே. மார்க்கெட் வேல்யூல, கெய்ட்லைன் வேல்யூல, மார்க்கெட் வேல்யூ வேற விஷயம். அது 1.40 ஏக்கர், 1.5 ஏக்கர், கிட்டத்தட்ட 1.5 ஏக்கருங்கிறது ஒரு கிரவுண்டு அங்கே 2700 ரூபா. நெருக்கி வச்சா கூட 200 கோடிக்கு மேலே வருது. அது வேற விஷயம். சரி 30 கோடின்னு வச்சுக்கூடாமே. 30 கோடி மதிப்பிலான இந்த நிலத்தை இவங்க ஆட்டை போட பார்த்துட்டாங்க. 2 கோடிக்கு கணக்காட்டி பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க. ஒரு சாதாரண விஏஓவோ இல்லை தாசில்தாரோ இல்லை ஒரு ஆர்ஐயோ
கடைநிலை ஊழியர்கள் இவங்களை யாரோ ஒருத்தங்க 5000 ரூபா 10,000 ரூபா, எவ்வளவு 5000 ரூபா 10,000 ரூபா கையூட்டாக லஞ்சமாக பெற்றாங்க, தன்னுடைய பணியை செய்வதற்கு பணமாக பெற்றாங்கன்னா அவர்கள் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு உடனடியாக அவங்க கைது செய்யப்படுறாங்க. இதை நம்ம பல்வேறு தொலைக்காட்சிகள் ஊடகங்களை பார்க்குறோம். ஆனால் இங்கே கையும் களவுமாக 30 கோடி, இவங்க சொல்றபடியே 30 கோடி மதிப்பிலான இந்த நிலம் 2 கோடி மதிப்புக்கு போடப்பட்டு, 2 கோடி மதிப்புக்கு போடப்பட்டதுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ 30 கோடிக்கு போட்டிருந்தா இவங்களை விட்டுறலாமா? 30 கோடியில் இவங்க 300 கோடிக்கு பத்திரப்பதிவு பண்ணி அதில் 3 கோடி ரூபா, 30 கோடி ரூபா 300 கோடிக்கு பத்திரப்பதிவு போட்டு 30 கோடி இவங்க டாக்ஸாக கட்டியிருந்தாலும் கூட தப்பு தான். ஏன்னா குறிப்பா 26/4/1988 குப்புசாமி மணியக்காரர் என்பவர் தண்டாயுதபாணி சுவாமிகள் என்கிற ஒருத்தருக்கு, அவர் வந்து இந்து மதத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர், முருக பக்தர். இந்த தண்டாயுதபாணி சுவாமி அவருக்கு தன்னுடைய இடத்தை குப்புசாமி மணியக்காரர் என்ன பண்றாரு, 1988 140 வருஷத்துக்கு முன்னாடி இந்து மதத்தை பரப்புவதற்கும் முருக பக்தர்களுக்கு வந்து தங்கி உணவருந்தி காது குத்த வர்றவங்க, பால அபிஷேகம் செய்ய வர்றவங்க, பால் காவடி பறவை காவடி பன்னீர் காவடி எடுக்க வர்றவங்க, அவங்க தங்கியிருந்து நடைபயணம் செல்ல வர்றவங்க, அவங்களாம் தங்கியிருந்து ஓய்வெடுத்து செல்வதற்காக, இந்து மதத்தை பரப்புவதற்காக, முருகனுடைய பெருமைகளை பரப்புவதற்காக இந்த இடத்தை இலவசமாக தண்டாயுதபாணி சுவாமிகள் என்கிற அந்த நபர் கொடுக்குறாரு. அவர் அதுல தண்டாயுதபாணி முருகதாஸ் சுவாமிகள் மடம் என்ற மடத்தை கட்டுறாரு. இதுதான் இந்த இடத்தினுடைய வரலாறு. இந்த இடம் இலவசமாக கொடுக்கப்பட்ட இடம். இந்த இடத்தை தனிநபர் உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. கோயிலில் வந்து பல்வேறு நபர்கள் வந்து இதை எடுத்துக்கொள்ள அபகரிக்கும் போது சார்பு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் 10 வழக்கு இருக்கு இந்த இடத்து மேல. 10 வழக்குலையும் இந்த இடத்தை விற்பதற்கோ வாங்குவதற்கோ பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கறதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு நீதிமன்றங்கள் தெளிவா சொல்லியிருக்கு. இத்தனை கேஸ் இருக்க போய் தான் பழனி கோவிலுடைய இணை ஆணையர் அவரையே தக்காரா போட்டு, இப்ப இந்த இடத்துக்கு வந்து பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பவர் யாருக்கு கொடுக்கப்பட்டுன்னா தக்காராக பழனி கோயிலுடைய இணை ஆணையர் மாரிமுத்து பேர்ல இருக்கு. மாரிமுத்து தக்காரு. அது ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த டீம் முயற்சி பண்ணும்போது பழனி கோவிலிருந்து இந்த இடத்தின் மீது வழக்கு இருக்கிறது, யாரும் விற்கவும் வாங்க முடியாது என்று பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு தெளிவாக கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ அதையும் மீறி ஜூலை 6ஆம் தேதி குறிப்பிட்ட அந்த சார் பதிவாளர் அவர் பணியிலிருந்து ஓய்வுக்கு போறாரு, லீவில் போறாரு. அவங்களோட அசிஸ்டண்டும் லீவில் போறாங்க, 2 பேரும் லீவில் போறாங்க. இப்படி ஒரே நாளில் ஒரே பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கூடிய சார் பதிவாளர், உதவி சார் பதிவாளர் 2 பேரும் விடுமுறையில் போறாங்க. யதார்த்தம் 2 பேரும் விடுமுறையில் போயிட்டாங்களா? கொடைக்கானல் இருந்து இந்த ஜஸ்டின் மணிகண்டன் வேற, அதாவது அவர் இந்த பதிவாளர் அலுவலகத்திலே வந்து நேரடியாக பத்திரப்பதிவு பண்ற ஆள் கிடையாது, மற்ற துறைகளுக்கு பண்ணக்கூடிய நபர். அவரை கூட்டு வராங்க, கொஞ்சம் போக்குவரத்துமான ஆள் தான் அவர், கோக்குமாங்கன ஆள். அவரை கூட்டு வந்து உட்கார வச்சு இது நடக்குது அப்படின்னா நான் சிம்பிளா கேட்கிறேன், தெளிவா கேட்கிறேன், இதுல ஜஸ்டின் மணிகண்டன் தப்பு பண்ணிட்டாரு. ஜஸ்டின் மணிகண்டனை நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அப்போ தப்பு நடந்திருக்கு என்று தமிழகத்தினுடைய அறநிலைத்துறை அமைச்சரும் தமிழ்நாடுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் ஒத்துக்கொண்டார்கள். அப்ப ஜஸ்டின் மணிகண்டன் மட்டும்தான் பொறுப்பா? இங்க ஜஸ்டின் மணிகண்டன் மட்டும்தான் பொறுப்பு என்றால், இந்த துறையில் இருந்த அமைச்சர் பொறுப்பு இல்லை என்றால், எந்த அடிப்படையில நீங்க 2022ஆம் ஆண்டு கரூர் பக்கத்துல ஒரு சாலை போடப்பட்டதாக, அதாவது போடாத சாலையே போடப்பட்டதாக ஒரு சர்ச்சை உருவாகி அதுல அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க என்பதற்காக சமீபத்தில் முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தி கைது செய்யற அளவுக்கு போகுது. அதுல வந்து உயர்நீதிமன்றம் கைது செய்யக்கூடாதுக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க, அவருடைய பாஸ்போர்ட்டை வந்து முடக்கக்கூடாதுன்னு சொல்லி இடைக்கால தடை விதிக்கிறாங்க. இடைக்கால தடை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்திலையும் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த தடையை நாங்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் போய் தமிழ்நாடு அரசு அவமானப்பட்டு வந்துச்சு. உச்சநீதிமன்றத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னதுக்காகத்தான் ஒரு அதிகாரியவே இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அது வேற கதை. இப்படி நாங்கள் சொன்னதை கேட்காம போய் சிறுபுலத்தனமாக, இப்படி முதிர்ச்சியற்றத்தனமாக உச்சநீதிமன்றத்தில் போய் அவமானப்பட்டு திரும்பிருக்கீங்களே, இது தேவையா நமக்கு என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த அதிகாரி இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சஸ்பெண்டுக்கு வேற பல காரணம் சொல்லப்பட்டாலும் இதுதான் உண்மை. இப்போ முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு ஒரு அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டதனாலேயே இவரும் அதற்கு பொறுப்பு. சரி, தூய ஆட்சி, தூய்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, அமைச்சராக இருந்தாலும் பாரபக்கம் பார்க்காமல் கைது செய்கிற ஆட்சி. அனிதா ராதாகிருஷ்ணன் ஏவாவேலு தூக்குவீங்க, ரைட்டு.
அப்போ ஒரு அதிகாரி செஞ்ச தப்புக்கு ஏவவேலுக்கு பொறுப்பு இருக்குன்னா, ஜஸ்டின் மணிகண்டன் பண்ண தப்புக்கு அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு பொறுப்பு இல்லையா? அமைச்சர் ரமேஷுக்கு பொறுப்பு இல்லையா? இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இந்த நிலம் வருது, பத்திரப்பதித்துறை லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கட்டுப்பாட்டில் வருது. 2 துறையும் சம்மந்தப்பட்டிருக்கு. 2 அமைச்சர்களுமே சொல்லிட்டாங்க தப்பு நடந்திருக்குன்னு. அங்க ஒரு கான்ட்ராக்ட் போடுவதில் ஏற்பட்ட தவறுல ஒரு இன்ஜினியர் அதிகாரிகள் செய்த தவறுக்கு அமைச்சர் பொறுப்பு என்றால், அதுதான் சரி என்றால், இங்க ஜஸ்டின் மணிகண்டன் பண்ண தப்புக்கு இவங்களும் பொறுப்பு இருக்கணும்ல. ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர் ஒரு சார் பதிவாளர், அவ்வளவுதானே. அவர் அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்காரா இல்லையா? அந்த துறை அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? அப்ப ஏன் நீங்க வந்து ஏவா மேல போட்ட எஃப்ஐஆர் ஏன் இங்க வந்து லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மேல போடல? குறைந்தபட்சம் எஃப்ஐஆர் கூட ஏன் போடல? ஒரு விசாரணை கூட ஏன் வைக்கல? 2 பேரும் சேர்ந்தா முட்டு கொடுக்குறாங்க. அதாவது அங்க தவறு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. தவறு நடந்திருக்கு, ஒரு ஊழல், அது ஒரு முறைகேடு, ஒரு பெரிய ஸ்கேம். அது ஸ்கேம் தானே. அது சார் பதிவாளர் பண்ணாரா, இல்ல அதுக்கு மேல இருக்கிற அதிகாரி பண்ணாரா, இல்ல அமைச்சர் பண்ணாரா, அப்படிலாம் தாண்டி அது ஒரு ஸ்கேம். அந்த ஸ்கேமை விசாரிக்க ஜஸ்டின் மணிகண்டன் மேல மட்டும்தான் எஃப்ஐஆர் போடுவீங்களா? அதுக்கு மேல இருக்கிற யார் மேல போட முடியாது? அவருடைய தவறு மட்டும்தானா? அவருக்கு மேல கூடிய யாருடைய தவறு மேல அடங்கலையா? 10 நாட்களாக 10 நாள் கழிச்சு ஜஸ்டின் மணிகண்டன் வீட்டுக்கு ரைடு போறாங்க. ஜூலை 6ஆம் தேதி பத்திரம். ஒருவேளை அன்னைக்கு பத்திரப்பதிவுக்கு ஒரு காசு வாங்கியிருந்தாலும் கூட 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 10 நாட்கள் அவர் வீட்டில் வந்து வருவாங்க, ரைடு வருவாங்க அப்படின்னு பணம் மூட்டையோட காத்திருப்பாரா? இல்லை அலைபேசி உரையாடல், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் பத்திரமா வச்சிருப்பாரா? ஜஸ்டின் மணிகண்டன் நண்பர்னு சொல்லி ஒருத்தர், அவர் வீட்டுக்கு நேற்று ரைடு. 10 நாளாக காத்திருப்பாங்க ரைடு வருதுன்னு. ஏங்க 7ஆம் தேதி 8ஆம் தேதியே சர்ச்சையா மாறிடுச்சு. சர்ச்சையா மாறின உடனே பணத்தை வாங்கின வீட்டில் ஒப்பனை வேணாவது. 10 நாள் கழிச்சு ரைடு போறாங்க. முன்ஜாமீன் கேட்டா முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. கேட்டா அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் நிறைய ஆவணங்களை சேர்க்க வேண்டியிருக்கு, அதனாலதான் கைது பண்ணாம இருக்கோம். ஆவணங்களை சேர்ப்பதற்கு கைது பண்ண தானே செய்வீங்க. இப்போ நம்ம பொதுவாக ஒரு வழக்கில் ஏன் கைது பண்ணணும்னு காவல்துறை சொல்லுவாங்க அப்படின்னா, கைது பண்ணாமல் விட்டால் வெளியே இருந்தால் சாட்சியை கலைச்சிருவாங்க, அதனால கைது பண்ணுறோம். மற்ற இடத்துல அதான் அரசியல் கைதிகளில் வந்து கைது பண்ணாமல் இவ்வளோ வெளியே விட்டுருந்தா இவர் சாட்சிகளை கலைச்சிருவாரு. செந்தில் பாலாஜி கூட சொன்னாங்க சாட்சியை கலைச்சிருவாருன்னா உள்ள வச்சிருக்கோம்னா இங்கே. ஆனால் இங்கே உள்ள ஏன் கைது பண்ணலன்னு கேட்டால் இன்னும் ஆவணங்களை சேர்க்க வேண்டியிருக்கு. சரி, வெளியிருந்து ஜஸ்டின் மணிகண்டன் ஆவணத்தை கலைச்சிட மாட்டாரா? சாட்சியை கலைக்க மாட்டாரா? மற்ற வழக்கிலெல்லாம் வெளியே இருந்தா சாட்சியை கலைச்சிருவாங்கன்னு கைது விட்டுறீங்க. இங்க வந்து கைது பண்ணலன்னு ஏன் கேட்டா ஆவணம் தேடிக்கிட்டு இருக்கோம், அதனால வந்து கைது பண்ணல. ஏன் கோவணத்தை தேடுறேன்னு சொல்ல வேண்டியதானே? A possible fraud in the Tamil Nadu, in the state of Tamil Nadu, and this again involves temple land is what we are learning. 100 crore temple land deal is now under scanner viewers. 1.4 acres of Palani temple land which was registered in private names. நாம விசாரித்தவரை இதுல ஜஸ்டின் மணிகண்டன் மட்டும் குற்றவாளி இல்லை. அவர் தன்னிச்சையாக முடிவெடுக்க 100 விழுக்காடு வாய்ப்பில்லை. அவர் திட்டமிட்டு 6ஆம் தேதி வரவைக்கப்பட்டிருக்கார் என்று பல்வேறு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதை உயர்நீதிமன்றம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் கண்டித்து இந்த பத்திரப்பதிவையும் இந்த பட்டாவையும் ரத்து பண்ணலன்னா, இதை யாரும் கண்டுபிடிக்காம இருந்தா இன்னைக்கு 100 கோடி நிலம் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டு எவனோ ஒருவனுக்கு எழுதி கொடுக்கப்பட்டு அது அப்படியே கைமாற்றப்பட்டு இன்னைக்கு கூறு போட்டு விட்டு வித்துருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கூட மீம்ஸ் போடுறாரு, பழனி கோயிலை தான் ஆட்டையை போடலான்னு பார்த்தோம், முடியல, அதனால பழனி கோவில் நிலத்தை ஆட்டையை போட்டிருக்கணும் ஒருத்தர் மீம் போட்டிருந்தான். அந்த மாதிரி கோவில் நிலங்கள் ஏற்கனவே அபகரிக்கப்பட்டிருக்கிறது. கோவில் நிலங்கள் வந்து பல்வேறு தனிநபர்கள் ஆட்டையை போட்டு வச்சுக்கிறான். ஒரு பக்கம் கோவில் நிலங்கள்ல பொதுமக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அது அந்த மக்களுக்கு கொடுக்கப்படணும். அது மக்களால் கொடுக்கப்பட்டது. அறநிலைத்துறை கூட கரூர்ல வந்து சில கோவில் நிலையங்களை வந்து மக்கள் கொடுத்தாங்க, நம்ம அதை வரவேற்றோம், அதுல மாற்று கருத்து இல்லை. வெண்ணமலை கோயிலில் கூட முருகன் கோயிலுடைய நிலத்துல வந்து மக்கள் குடியிருக்கிறாங்க, அது மக்களுக்கே ஒப்படைக்கப்படணும். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கோவில் நிலங்கள்ல மக்கள் இருக்காங்க, அது கோவில் நிலங்கள் மக்களால் கோவில் கொடுக்கப்பட்டது. இப்போது மக்கள் நீண்ட காலம் வசிக்கிறாங்க, அது மக்களுக்கே திருப்பி வழங்கப்படணும். கோவிலுக்கு சாமிக்குன்னு நிலம் தேவை கிடையாது, இன்னும் சாமி அதில் போய் உட்கார போறது கிடையாது. அது மக்கள் வாழ்ந்துட்டு போறாங்க, மக்கள் நிம்மதிட்டு போறாங்க, அது சரியானது. ஆனா இங்க மக்கள் பயன்பாட்டில் இது நிலம் கிடையாது. இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு இடம். இன்னைக்கு பழனி கோவிலுடைய கார் பார்க்கிங் நிலத்தில் இருக்கு. இது நிச்சயமாக கமர்ஷியலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் செட்டியோ லாட்ஜோ இல்லை ஹோட்டலோ இல்லை வந்து தியேட்டரோ இல்லை வந்து மல்டிப்ளெக்ஸ் கார் பார்க்கிங்கோ ஏதோ ஒன்று கட்டி தான் இந்த நிலத்தை விற்க போறாங்க. அதுக்கு தான் திட்டமிட்டிருக்காங்க, கூறு போட்டு விற்கிறதுக்கு, பிளாட்டு போட்டு விற்கிறதுக்கு. அப்போ கூறு போட்டு விற்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கானா? இது யார் திட்டமிட்டது? இங்கே முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு தவறு மறைக்கப்படுது. ஊழல் குற்றச்சாட்டை நோக்கி அதிக அமைச்சர்கள் மீது எதிர்கட்சிகள் வச்சா
அமைச்சர்கள் அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்ல விட்டு அமைச்சர் ரீல்ஸ் போட்டு வந்திருக்காப்ல. பல்வேறு நபர்கள் பேசியதை எடுத்து போட்டு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு ரீல்ஸ் போட்டுக்கார். அமைச்சர் ரமேஷுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இதை வந்து சட்ட ரீதியாக அணுகலாம். நான் வந்து வெளிப்படையான இருக்கிறேன், திறந்த மனசுக்காரன், நான் கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரன். யாருடைய ரீல்ஸ் எடுத்து அமைச்சர் ரமேஷ் போடுறா அங்கதான் எனக்கு வந்து சந்தேகமும் வருது. சவுக்கு சங்கர் போடுற ரீல்ஸ் பேசுற பேச்சு எடுத்து அமைச்சர் ரமேஷ் ரீல்ஸ் போடுறாரு. சவுக்கு சங்கர் எப்படிப்பட்ட நபர் என்பவர் எல்லாருக்கும் தெரியும். அவரு இவருக்கு முட்டு கொடுக்க இவர் அதை எடுத்து ரீல்ஸா போடுறாருன்னா, அதாவது பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனை என்பது போல, நான் அதுக்கு அமைச்சர் பிச்சைக்காரன் சொல்லல, ஒரு பழமொழிக்காக சொல்றேன், பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் என்பது போல அமைச்சர் ரமேஷ் சவுக்கு சங்கரை தனக்கு சாட்சியா கூட்டு வர்றாரு. நான் தப்பே செய்யல, பாருங்க சவுக்கு சங்கரே சொல்லிட்டாரு. ஓ ஐயாவே சொல்லிட்டாங்களா? நிலத்தை வாங்கியவர்கள் மாவட்டத்திலேயே இருக்கும் இனிப்பு மாஜியின் பினாமிகளாம். சக்கரபாணி அவர்தான் அந்த ஊரு. இப்ப ரமேஷ் வாங்கினாருன்னு நீங்க உருட்டுறீங்க. அவர் சொல்றாரு திண்டுக்கல் அமைச்சர், இனிப்பு அமைச்சர், ஒரு செய்தியில போட்டிருக்காங்க இனிப்பு அமைச்சர் சக்கரபாணியுடைய பினாமிகள் இவங்க, சக்கரபாணி பினாமிகள் சொல்லி பேசுறாரு. திமுக காரங்க திட்டமிட்டு, எப்படி திமுக காரங்க திட்டமிட்டு பழனி கோவில் நிலத்தை 100 கோடி நிலத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு பண்ண வச்சு, அதுவும் ஜஸ்டின் மணிகன் ஒருத்தரை கூட்டு வந்து பண்ண வச்சு, இங்கே ஜஸ்டின் ஜோசப் விஜய் பார்த்தீங்களா, ஒரு கிறிஸ்தவரை வச்சு ஜோசப் விஜய் இந்த நிலத்தை ஆட்டை போட பார்க்குறாரு என்று விஜய்க்கு எதிராக களங்கத்தை விளைவிக்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களாம். அதாவது எனக்கு உண்மையிலே புரியல. கரூர் விவகாரத்தில் திமுக மேலே பழி, குடும்ப விவகாரத்தில் திமுக மேலே பழி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விவகாரத்துலேயும் திமுக மேலே பழி. மின் வெட்டா இபி ஒயரை திமுக காரங்க கடிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க, இல்லை இபியோட டிரான்ஸ்ஃபார்மரில் போய் திமுக காரங்க HDB வச்சுட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா மீட்டர் பெட்டியை கலவண்டு போயிடுறாங்க திமுக காரங்க. அதனால மின்வெட்டு. நெல் கொள்முதல் நிலையம் எரிஞ்சா சதி நடந்திருக்கு, பழி யாரோ ஒருத்தங்க எரிச்சு விட்டு போயிட்டாங்க. இங்க பழனி கோயில்ல இடத்தை வந்து சீட்டிங் போட்டு ஆட்டையை போட போனா அங்க திட்டமிட்டு ஜஸ்டின் என்கிற ஒரு கிறிஸ்தவரை கூட்டு வந்து பத்திரப்பதிவு பண்ண வச்சு கிறிஸ்தவ முதலமைச்சருக்கு எதிராக ஒரு இதை உருவாக்குறதுக்காக பண்ணாங்க. டேய் என்னங்கடா அது, உருட்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? இந்த கூமுட்ட மக்களுக்கு பதில்லாம் தேவையில்லை. என்னதான் ஊழல் குற்றச்சாட்டு வச்சாலும், என்னதான் தவறு நடந்து அநீதி நடந்து இந்த மாதிரியான முறைகேடு நடந்து அதை கேள்வி எழுப்பினாலும் திமுக மேல பழிய போட்டுட்டு ஒரு ரீல்ஸ் போட்டா போதும். இவங்களுக்கு தேவை பதில் கிடையாது, ரீல்ஸ் தான் போதும். ஆட்சியவே ரீல்ஸ்ல அமைச்சிருக்கோம், ஒரு முறைகேடு இந்த மாதிரி குற்றச்சாட்டு ஒரு ரீல்ஸை வச்சு சமாளிக்க மாட்டோமா என்று அமைச்சர்கள் அத்தனை பேரும் ரீல்ஸுக்கு இறங்கிட்டாங்க. இந்த ரமேஷ் ஒருத்தர் தான் ரீல்ஸ் போடாம இருந்தாப்ல, இப்ப அவரும் ரீல்ஸ்ல இறங்கியிருக்காப்ல. தமிழக அரசு டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட், வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம், அற்புதமான கவர்மெண்ட் அப்படின்னா இந்த சம்பந்தப்பட்டவர்கள் ஏன் இன்னும் கைது செய்யப்படல? முன்ஜாமீன் வாங்குற அளவுக்கு தமிழக அரசு வீக்கா இருக்கா? தமிழக வழக்கறிஞர்கள் அரசர் வழக்கில் வீக்கா இருக்காங்களா? தமிழ்நாடுடைய அமைச்சர்கள் வீக்கா இருக்காங்களா? ஒருத்தர் 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடி ரூபாய் பத்திரப்பதிவு பண்ணுவான், அவன் முன்ஜாமீன் வாங்கிட்டு ஆட்டிட்டு வீட்டில் உட்காந்துருப்பான்னா கேட்கிற மக்கள் எல்லாம் கேன பசங்களா? உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த சம்பந்தப்பட்ட ஜஸ்டின் மணிகண்டன், இந்த வெள்ளத்துறை சேதுபதி கைது செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் நேர்மையான நீதிபதிகள் இன்னும் இருக்காங்க. நீதிபதிகள் தான் நீங்க பல்வேறு வழக்குகளில் தலையிட்டு தாமாக முன் வந்து வழக்கை எடுத்து அதுல குற்றங்கள் மக்களுக்கு தெரிவதற்கு காரணமாக இருக்கு. அப்படித்தான் அஜித்குமாருடைய வழக்குல, சாத்தான்குளம் வழக்குல, பல்வேறு வழக்குல அப்படி நீதி அரசர்கள் இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்து இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் கைது செய்து உண்மையிலே அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெளியே கொண்டு வரணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ